வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் பிரதமர் மோடி. மேல தாளங்கள் முழங்க பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. திமுக இளைஞரணி 2வது மாநில மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடுகள் தீவிரம். இன்று மாலை சேலம் செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்தது மதிமுக. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைத்து வைகோ உத்தரவு. 100 புதிய BS6 பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதற்கட்டமாக 37.98 கோடி மதிப்பில் 100 புதிய ரக பேருந்துகள் இயக்கம். தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருச்சியில் அமைந்துள்ள ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு வந்த பிரதமர் மோடிக்கு பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடி 3 நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாடு வந்துள்ளார். நேற்று மாலை சென்னை வந்த பிரதமர் மோடி நேரு விளையாட்டு அரங்கில் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். இந்நிலையில் பயணத்தின் 2வது நாளான இன்று சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் திருச்சி புறப்பட்டார். திருச்சி விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் சென்று கொள்ளிடம் அருகே தரையிறங்கிய பிரதமர் மோடி அங்கிருந்து கார் மூலம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு சென்றார். கோவிலுக்கு செல்லும் வழி நெடுகிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கு கையசைத்து நன்றி கூறினார். ரங்கநாதர் கோவிலில் ரங்கா ரங்கா கோபுரத்துக்கு முன்பு பிரதமர் மோடிக்கு கோவில் அர்ச்சகர்கள் பூரண கும்ப மரியாதை அளித்து வரவேற்றனர். இளைஞரணி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்னையில் இருந்து இன்று மாலை விமானம் மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சேலம் செல்ல உள்ளார். திமுக இளைஞர் அணியின் 2வது மாநில மாநாடு சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் நாளை நடைபெற உள்ளது. நாளை காலை 9 மணிக்கு கொடியேற்றத்துடன் இந்த மாநாடு துவங்குகிறது. இந்நிலையில் சேலம் இளைஞர் அணி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்னையில் இருந்து இன்று மாலை விமானம் மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் சேலம் செல்ல உள்ளனர். மாலை 5 மணிக்கு சேலம் விமான நிலையம் வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திமுக இளைஞர் அணி 2வது மாநில மாநாட்டில் 5 லட்சம் தொண்டர்கள் உட்பட பல்வேறு முக்கிய தலைவர்கள் பங்கு பெற உள்ளதால் சேலம் மாவட்டம் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி மதிமுக சார்பில் கூட்டணி மற்றும் தொகுதி உடன்பாடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்து அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ உத்தரவிட்டுள்ளார். அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் தலைமையில் 4 பேர் அடங்கிய கூட்டணி பேச்சுவார்த்தை குழு மற்றும் மதிமுக துணை பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைத்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உத்தரவிட்டுள்ளார். திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி உடன்பாடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த மதிமுக சார்பில் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படுகிறது. அதன்படி கழக அவைத்தலைவர் ஆடிட்டர் ஆர் அர்ஜுனராஜ் மற்றும் கழக பொருளாளர் மு செந்திலதீபன் அறிவிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் ஆவடி இரா அந்திரிதாஸ் அரசியல் ஆய்வு மைய செயலாளராகவும் வி சேஷன் தேர்தல் பணி செயலாளராகவும் அறிவிக்கப்பட்டுள்ளார். மதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை அமைத்தது. அதன்படி கழக துணை பொதுச் செயலாளர் திமு ராஜேந்திரன் மற்றும் கழக கொள்கை விளக்க அணி செயலாளர் ஆர் வந்தியத்தேவன் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளார். கழக தணிக்கை குழு உறுப்பினர் வழக்கறிஞர் ரா செந்தில் செல்வன் மற்றும் பாத்தா ஆசை தம்பி கழக இளைஞர் அணி செயலாளர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக 100 BS6 பேருந்துகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காற்று மாசை குறைக்கும் வகையில் BS6 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதற்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் புதிதாக 1666 பேருந்துகளை கொள்முதல் செய்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் மத்திய பணிமனை பல்லவன் இல்லம் பல்லவன் சாலையில் 100 BS6 பேருந்துகளை இன்று பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னை ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட வழக்கில் ஒருவர் மீது தேசிய புலனாய்வு அமைப்பு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஆளுநர் மாளிகை முன்பு வைக்கப்பட்டிருந்த தடுப்பு பலகை மீது கருக்கா வினோத் என்பவர் பெட்ரோல் பாட்டிலை வீசினார்.
ஆளுநர் மாளிகை முன்பு நடந்த இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் கருக்கா வினோத்தை கைது செய்தனர். அவர் மீதும் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சென்னை பூந்தமல்லியில் உள்ள NIA சிறப்பு நீதிமன்றத்தில் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவுகளின் கீழ் 680 பக்க குற்றப்பத்திரிகை நேற்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஆளுநரை தாக்க முயற்சித்தல் பிரிவிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடப்பு ஆண்டு மண்டல மகரவிளக்கு பூஜை காலங்களில் 357.47 கோடி வருவாய் கிடைத்துள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மண்டல மகரவிளக்கு பூஜைகளுக்காக கோவில் நடை திறக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு கடந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. 41 நாட்கள் நடைபெற்ற சிறப்பு பூஜை வழிபாடுகளுக்கு பிறகு டிசம்பர் 27ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெற்றது. அன்றைய தினம் கோவில் நடை அடைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை டிசம்பர் 30ஆம் தேதி திறக்கப்பட்டது. தொடர்ச்சியாக நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் வழிபாடுகளை தொடர்ந்து கடந்த 15ஆம் தேதி மகரவிளக்கு பூஜை நடைபெற்றது. அன்று மாலை பொன்னம்பலமேட்டில் தோன்றிய மகர ஜோதியை சன்னிதானம் உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிலையில் நடப்பு ஆண்டு மண்டல மகரவிளக்கு பூஜை காலங்களில் வந்த 357.47 கோடி வருவாய் கிடைத்துள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தொடர் தாக்குதல் குறித்த மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோவின் கேள்விக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதில் அளித்துள்ளார். கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி நாடாளுமன்ற பூஜ்ய நேரத்தில் கேள்வி எழுப்பிய வைகோ, இலங்கை கடற்படை தமிழக மீனவர்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வருவதை ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதற்கு ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதில் அளித்து கடிதம் எழுதியுள்ளார். அதில் இந்திய மீனவர்களின் வாழ்வாதார நிலையை கருத்தில் கொண்டு மனித நேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று இலங்கை அரசை இந்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை உடனான கூட்டு பணிக்குழுவின் தொடர் பேச்சுவார்த்தைகளில் கைப்பற்றப்படும் மீன்பிடி படகுகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், தற்போது அடுத்த கூட்டு பணிக்குழுவின் கூட்டம் விரைவில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இந்திய அரசின் தொடர் முயற்சியால் 227 இந்திய மீனவர்களையும் 14 மீன்பிடி படகுகளையும் கடந்த 2023ஆம் ஆண்டில் மீட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர், மீதமுள்ளவர்களையும் விடுவிக்கும் முயற்சியில் நடந்து வருவதாக தெரிவித்தார். கொழும்பில் உள்ள இந்திய தூதரக ஆணையரும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளும் சிறை காவலில் உள்ள இந்திய மீனவர்களை மீட்பதற்கான சட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தென் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனி மூட்டத்திற்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெருமாள்பேட்டை கூட்டுசாலை சந்திப்பு பகுதியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்களை நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது முன்னுக்கு பின் முரணான பதில் அளித்ததால் சந்தேகம் அடைந்த காவல்துறையினர் இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டதில் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட செட்டியப்பனூர் பகுதியை சேர்ந்த முகமது அஜீஸ், கோடாமேடு பகுதியை சேர்ந்த இஸ்மாயில் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து 3 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். கோவில்பட்டியில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் JCI மற்றும் காவல்துறை சார்பில்
சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோவில்பட்டி துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியை துணை கண்காணிப்பாளர் வெங்கடேஷ் தொடங்கி வைத்தார். பேரணியில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் கொண்ட பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மாணவர்கள் கலந்து கொண்டனர். அதேபோல் சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு பழனியில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை துணை கண்காணிப்பாளர் சுப்பையா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இருசக்கர வாகன விதிகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி பேரணியில் ஏராளமான ஓட்டுநர் உட்பட பொதுமக்களும் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் யோகா பயிற்சி மைய மாணவர்கள் 105 பேர் ஒரே நேரத்தில் தொடர்ந்து 10 நிமிடங்கள் ஏகபாத ராஜ கபோடாசனத்தில் நின்று உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு கும்மிடிப்பூண்டியில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கரி யோகா பயிற்சி மையம் மற்றும் இந்தியன் யோகா அசோசியேஷன் தமிழ்நாடு பிரிவு இணைந்து யோகா உலக சாதனை நிகழ்வை நடத்தினர். கும்மிடிப்பூண்டி ஒன்றிய குழு தலைவர் சிவகுமார் தலைமையில் நடந்த நிகழ்வில் வேல்ஸ் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் முதல்வர் குமுதா லிங்கராஜ் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். ஒரே நேரத்தில் 105 மாணவர்கள் தொடர்ந்து 10 நிமிடங்கள் ஏகபாத ராஜ கபோடாசனத்தில் நின்று உலக சாதனை படைத்தனர். இவர்களது சாதனை இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம் பிடித்து சாதனை படைத்த பயிற்சி மையத்திற்கும் மாணவ மாணவியருக்கும் பதக்கம் மற்றும் உலக சாதனைக்கான பட்டயம் வழங்கப்பட்டது. கரூரில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவிலான கலை திருவிழா போட்டியில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. கரூர் மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவிலான கலை திருவிழா போட்டியில் பரிசளிப்பு விழா புனித தெரசா மகளிர் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். பள்ளி அளவிலான நடைபெற்ற போட்டிகளில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு வட்டார கல்வி அளவில் போட்டிகள் நடத்தப்பட்டு இதில் முதல் 2 இடங்களை பெற்ற சுமார் 4432 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் முதன்மை மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மயிலாடுதுறை, சிறுகாழி, தரங்கம்பாடி, குத்தாலம் ஆகிய 4 தாலுகா பகுதியை சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி தர வலியுறுத்தி மனு அளித்தனர். கூட்டத்தில் சம்பா அறுவடை பணிகள் துவங்கியுள்ள நிலையில் உடனடியாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும். அனைத்து கொள்முதல் நிலையங்களிலும் மூட்டைக்கு 40 ரூபாய் கட்டாய வசூல் செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் என்று குற்றம் சாட்டினர். வேலூர் அணைக்கட்டு அருகே புலிமேடு கிராமத்தில் சீறி பாய்ந்து ஓடிய காளை விடும் திருவிழாவை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே உள்ள புலிமேடு கிராமத்தில் காளை விடும் திருவிழாவானது நடைபெற்றது. இதில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்தும் கொண்டு வரப்பட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்து ஓடியது. குறைந்த நேரத்தில் இலக்கை அடைத்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு பல்வேறு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த காளை விடும் திருவிழாவினை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அடிப்படை வசதிகளை செய்யாத நகராட்சியை கண்டித்து அப்பகுதியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் 19வது வார்டில் உள்ள காதர்பேட்டை, வளையல்கார வீதி, குறுக்கு சந்து ஆகிய வீதிகளில் கழிவுநீர் கால்வாய் தூர் வாராததும், குப்பைகளை சுத்தம் செய்யாமலும், பழுதடைந்த சாலைகளை சீர் செய்யாததை கண்டித்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் நகரமன்ற உறுப்பினர், நகராட்சி அலுவலர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி 1 மாத காலத்திற்குள் சீர் செய்து தருவதாக கூறியதை அடுத்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். ஆம்பூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிக்கு சேர்ந்தவர் நம்ம வார்டில் தொடர்ந்து 1 வருஷ காலமாக சாலைகள் தோண்டி இதுவரைக்கும் சாலைகள் சீர் செய்யாததால், தெருவிளக்குகள் இல்லை, எந்த ஒரு அடிப்படை விஷயம் இல்லாததால் ஆம்பூர் நகரமன்ற தலைவர் அவர்களை 4 முறை நம்ம பொதுமக்கள் சார்பாக போய் மனு அளித்தோம். இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. நம்ம கேட்டால் நகரமன்ற தலைவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஆம்பூர் நகரத்தில் 36 வார்டுக்கு பணி செய்தாலும் இந்த 19 வார்டுக்கு நான் பணி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்கிறாரு. அதனால் நம்ம பொதுமக்களை திரட்டி இன்றைக்கி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம். நகரமன்ற உறுப்பினர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர்.
அவர் பேர் ஷபீர் அஹமத், நகரமன்ற உறுப்பினர். அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த 1 மாத காலத்தில் இந்த அடிப்படை விஷயங்களை வந்து செய்து தருவதாக அறிவித்ததன் அடிப்படையில் இந்த போராட்டமானது இன்று கைவிடப்பட்டது. சிறுமியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட வழக்கில் கைதான நபருக்கு வேலூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றம் 25 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. வேலூர் மாவட்டம் சதுப்பேரியை சேர்ந்தவர் எட்வின். இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு 8ஆம் வகுப்பு படித்து வந்த 13 வயது சிறுமியை வீட்டில் தனியாக இருந்தபோது பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதோடு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சிறுமிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் மருத்துவமனையில் பரிசோதனை செய்த போது அவர் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து எட்வின் போக்சோவின் கீழ் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு வேலூர் சத்துவாச்சாரி நீதிமன்ற வளாகத்தில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் சிறுமியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட எட்வினுக்கு 25 ஆண்டுகள் சிறையும் 7000 ரூபாய் அபராதமும் அதனை கட்ட தவறினால் மேலும் 9 மாதங்கள் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தது. தொடர்ந்து அவரை காவல்துறையினர் வேலூர் ஆண்கள் மத்திய சிறையில் அடைத்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 15 ரூபாய் உயர்ந்து 5825 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 120 ரூபாய் உயர்ந்து 46,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 20 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 77 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 77,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சீனாவில் ஹெனான் மாகாணத்தில் உள்ள பள்ளி விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி குழந்தைகள் உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். மத்திய சீனாவின் ஹெனான் மாகாணத்தில் யான் ஷான்பு கிராமத்தில் இங்காய் பள்ளி விடுதியில் நேற்று இரவு திடீரென்று தீ பற்றியது. இந்த விபத்து குறித்து பள்ளி அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் நீண்ட நேரமாக போராடி தீயை அணைத்தனர். இந்த கோர தீ விபத்தில் விடுதியில் இருந்த 13 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்தவரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து தீ விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் பிரதமர் மோடி. மேல தாளங்கள் முழங்க பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. திமுக இளைஞரணி 2வது மாநில மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடுகள் தீவிரம். இன்று மாலை சேலம் செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்தது மதிமுக. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைத்து வைகோ உத்தரவு. 100 புதிய BS6 பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதற்கட்டமாக 37.98 கோடி மதிப்பில் 100 புதிய ரக பேருந்துகள் இயக்கம். தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.